ரைட். மூன்றாவது கேள்வி பாருங்க. நுணுக்கு காட்டி ஒன்றின் கோண பெரிதாக்க வலு என்பதனை வரையறுக்க. மேக்னிஃபைங் பவர் என்றத வரையறுக்கட்டாமா, டிஃபைன் பண்ணட்டாமா. இப்ப என்ன சாமான்? கோண பெரிதாக்கும் வலு என்ன சாமான்? இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திற்கும் இல்லையா? சோ இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திற்கும் பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திற்கும் இடையிலான விகிதம் கோண பெரிதாக்கம் எனப்படும். ஓகே. இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்திற்கும் பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிரமைக்கும் கோணத்துக்கும் இடையிலான விகிதம். இதெல்லாம் ஆறுதலா சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் டெபினிஷன்களை எல்லாம் பார்த்து எழுதிட்டு இருக்கணும். ஒன்றில் உங்களுக்கு எழுத தெரியணும் இல்லையா? பார்த்து எழுதுவோம். ஒருக்க பார்த்து எழுதுறதுல தப்பு கிடையாது. எழுத எழுத என்ன செய்யும்? ஞாபகத்துக்கு வரும். இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுதுறேன்னா என்னன்னு சொல்லுவீங்க? angular magnification is the ratio between the angular magnification is the ratio. So between the angle subtended by the final image, the angle subtended by the final image and the angle subtended by the object on the eye. The angle subtended by the object on the eye. When the object is at the least distance of clear vision. Least distance of clear vision. Minimum distance of distinct vision என்று சொன்னாலும் சரி. சரி. செகண்ட் பார்ட்ட பாருங்க. நியர் பாயிண்ட் போடலாம். ஆனா நியர் பாயிண்ட்ன்றது ஓகே, அதுவும் போடலாம். ஏனண்டா பாக்குற ஒருத்தர் நியர் பாயிண்ட் தானே. மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் தானே நியர் பாயிண்டா வரும் ஒவ்வொருத்தருக்கும். எஸ். அடுத்து ஆனா இப்ப இப்படிதான் நீங்க இப்படியும் எழுதலாம் தானே அப்படி ஞாபகப்படுத்தாங்க. என்ன சிக்கல்ண்டா ஸ்கீம்ல என்ன எழுதுவான்ன்றத பாருங்க. ஸ்கீம்ல என்ன எழுதியிருப்பான்? கிளியர் விஷன் அல்லது டிஸ்டிங் விஷன் எழுதியிருப்பான். அத நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எழுதினாலும் சரி என்றது ஓகே. பட் நான் உங்களுக்கு உள்ள இந்த பேப்பர் கரெக்ஷன்ல இருக்கிற சிக்கல்கள் உங்களுக்கு சொன்னான். பேப்பர் கரெக்ஷன்ல உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா என்னது ஆன்சர் எழுதிக்க ஸ்கீம்ல இருக்கிற அதே வசனம் இல்லாட்டிக்கு பிழை போடுற சேர்மாரும் இருக்கணும். நான் சேர்மார பிழை சொல்லல, அப்படியான சிச்சுவேஷனும் அங்க நடக்குது. அப்ப அந்த இடத்துல நீங்க எல்லாம் பாதிக்கப்படுவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஸ்கீம்ல என்ன இருக்கும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி எழுதுறதுக்கு பழகணும். சரி, அதை எப்படி சார் பழகிறேன்னா இந்த இப்ப சொல்லிக்க எழுதணும். நீங்க வேற கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதி போட்டு ஸ்கீமை பார்த்து கரெக்ட் பண்ணி இப்படிதான் எழுதியிருக்கணும்ன்றதை நீங்கள் எழுதி பார்த்து கொள்ளணும். செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்கலாமே தவிர நீங்க ஒன் ஷாட் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, இப்ப செகண்ட் பார்ட். ஏகபரிமாண உருப்பெருக்கம் என்பதன் வரைவிலக்கணத்தை பயன்படுத்தி என்ன ஏகபரிமாண உருப்பெருக்கம் லீனியர் மேக்னிபிகேஷன் டெபினிஷனை கன்சிடர் பண்ணி இயல்பான செப்பஞ்செய்கையில் உள்ள நுணுக்கு காட்டி ஒன்று கோண பெரிதாக்கத்திற்கான கோவையை தெளிவு பார்வையின் இழிவு தூரம் டி வில்லையின் குவிய தூரம் எஃப் சார்பாக
அதிர்படத்தை வரைந்து பெறுக. இப்ப எனது ரே டயக்ராம் கீறோம். எதை பயன்படுத்தி சொல்லிட்டார்? ஏக பரிமாண உருப்பெருக்கம் என்பதன் வரவிலக்கணத்தை பயன்படுத்து. இப்ப ஏக பரிமாண உருப்பெருக்கம் என்றது என்ன சாமான்? So image height over object height. அது என்னத்துக்கு சமன்? இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது டெபினிஷன். புது ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கொள்ளும். ஏக பரிமாண உருப்பெருக்கம். இப்ப ரே டயக்ராம் கீறணும். வெளியே நோக்கு காட்டியല്ലോ. ஒரு லென்ஸை மட்டும் யூஸ் பண்ணினால் நீ இதுக்கு முன்னால கொண்டு வந்து ஒரு ஒப்ஜெக்ட் வைக்க. இப்ப இதுல சமாந்தரமா போறது குவியத்துக்குள்ளால போகும். ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது அப்படி நேரம் போகும். இதைத்தான் நான் முதல் கீறுவேன். ஏன்? அதுக்கு பிறகு இது இமேஜ் இங்க வச்சு இது என்ன குவியதை இதுல இமேஜ் இது H0 இது H. இந்த கதிர் படம் தெரியும். இப்ப இறுதி பிம்பம் வைக்க வரப்போகுது. தெளிவு பார்வை இழிவு தூரத்துல கொண்டு வரணும். பொருள் தூரம் எங்களுக்கு தெரியாது. இது எனக்கு குவிய நிலைமை. இப்ப கோண பெரிதாக்கம் வேணும். கோண பெரிதாக்கம் என்ன? இதை வேர்ட் ஃபார்ம்ல எழுதணும் இல்ல, டெபினிஷனை யூஸ் பண்ணதானே சொல்லியிருக்கார். அதனால நீங்க இதை எழுதியாட்டியும் ஓகே, பட் இதை பயன்படுத்த சொன்னபடி அதை எழுதி விட்டீங்கன்னா நல்லது. எப்படி எழுதினாலும் ஓகே. வேணுமெண்டா ஒரு இதை சேர்த்து விட்டீங்கன்னா சரி. வளமையான குறியீடுகளில் இந்த யூஸ்வல் நோட்டேஷன்ஸ் m is equal to HIO H0. விஷயம் முடிஞ்சது. இப்ப ஓகே, கோண பெரிதாக்கம் m is equal to இரண்டு பேரும் இறுதி பிம்பம் கண்ணில் இரமைக்கும் கோணத்தின் கீழ் பொருள் முடிவிலியில் உள்ள பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணிலைமையும் கோணம் அல்பா டேஸோ அல்பா. அல்பா டேஸ் அல்பா இதுதான் வேணும். என்ன அல்பா டேஸ்? இறுதி பிம்பம் கண்ணில் உள்ள இறுதி பிம்பம் கண்ணிலைமையும் கோணத்துக்கு பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணிலைமையும் கோணம். ஏற்கனவே சொல்லிட்டு தானே அல்பா டேஸோ அல்பா. இதை கொண்டு வந்து டயக்ரத்துல குறிச்சிங்க. நீங்க இதை இறுதி பிம்பம், இதை நீங்க கண் மேரிச்சு வச்சீங்கன்னா இது அல்பா டேஸ். அல்பாக்கு என்ன செய்யணும்? கண்ணுல கொண்டு வந்து பொருளை வைங்க. பொருளை டி தூரத்துல வச்சா இது கண்ணுல ரமிக்கிற கோணம் தான். இப்ப இது அல்பா டேஸ் அல்பா சிறிய கோணங்கள், வெரி ஸ்மால் ஆங்கிள். அல்பா டேஸ் அல்பா சிறிய கோணங்கள் என்ன எழுதுவீங்கள்? m சமன் tan alpha dash over tan alpha. இப்ப tan alpha dash என்ன? hi over d. tan alpha h0 over d. dd போனா hi over h0. இது என்னது ஜமன்? ஏக பரிமாண உருப்பெருக்கம். அதான் நீங்க எழுத சொன்ன. இனி எம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன செய்வோம்? வில்லைக்கு வில்லை சுத்திரத்தை போட்டா 1 over v minus 1 over u is equal to 1 over f. பிம்பத்துறை இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து d. அப்ப 1 over d. பொருள் தூரம் u சமன் மைனஸ் 1 over f. d ஆல பெருக்கிடுங்க. 1 minus d over u is equal to minus d over f. இது என்ன சாமான்? ஒரு பெருக்கம். 1 minus m is equal to minus d over f. அதை ஒன்று வாங்குவோம்.
M is equal to 1 plus D over F. இப்போ கோண ஒரு பெருக்கம் என்ன? 1 plus D over. இதை நிறுவ தெரியும். ஓகே இல்ல? அடுத்தது எளிய நுணுக்கு காட்டி ஒன்று. இயல்பான செப்பஞ்செய்கையில் கோண பெரிதாக்கம் எம் 1 over F உடன் மாறுபடுவதனை பெரும்படியா வரைய. சோ 1 over F க்கும் M க்கும் இரண்டு வரும். அதற்கு M is equal to B into 1 over F plus 1. அப்ப Y is equal to MX plus C. அப்ப இங்க X அச்சுல 1 over F, Y அச்சுல M ண்டா. ரைட். இதே பாட். B பாட பாருங்க. என்னவா? 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவு வில்லைகள் இரண்டினை பயன்படுத்தி கூட்டு நுணுக்கு காட்டி உருவாக்கப்பட்டு இயல்பான செப்பஞ்செய்கையில் பயன்படுத்தப்படுகிறது. பொருளியில் இருந்து பொருள் தூரம் 6 சென்டிமீட்டர், தெளிவு பார்வையின் ஒளிவு தூரம் 25 சென்டிமீட்டர். இப்ப இறுதி பிம்பம் உருவாகுவதை காட்ட பெயரிடப்பட்ட கதிர்படத்தை வரை. இது என்ன? ஸ்வைஃப்ட் நோட், பொருளி பார்வை துண்டு. இதுதான் பேர். அது சரி, நீங்க இதுக்கு முன்னால பொருளை வைக்கிறீங்க. இப்ப என்ன நடக்கும்? இதுல ஒளியியல் மையத்தில இருந்து போற கதிர் என்ன செய்யும்? ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது அப்படியே போகும். சமாந்தரமா போறது குவியது. பிறகு இதுல ஒரு பிம்பத்தை உருவாக்குது. இவருக்கு பொருளா தொழிற்பாட்டு இறுதி பிம்பம் எங்க வரும்? இங்கே வருது. இறுதி பிம்பம் இங்க வருதுல்ல, இதுல இருந்து போற கதிர் என்ன செய்யும்? இதெல்லாம் கண்ணுங்க. அரோ இம்பார்ட்டன்ட். அரோ இல்லாத டயக்ரத்துக்கு மார்க்ஸ் கிடைக்காது. இதை கீறி பார்த்து கொள்ளணும். சோ நீங்க கீரைக்கெல்லாம் தெரியுங்க. இது சில வேளை உங்களுக்கு இருந்து அங்கேயே போவாது. சோ நீங்க பல இந்த பிம்பத்தை இங்க கொண்டு வந்து இவர் இங்க எடுத்தீங்கன்றது என்ன நடக்கும்? இந்த கதிர் நிமிந்து மேல வருவார். இதை கொஞ்சம் சின்னனா கிட்டீங்கன்னா கதிர் அங்க அச்ச விட்டாது. இந்த தலைமை அச்சுக்கு வரணும், பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு ரேஸ் வரணும். என் கண் இங்கதான் வச்சு பார்க்க போறீங்க. இப்ப எது இந்த குவிய நிலம் 5. இதுல 2 பயன்படுத்தினால் இதுல பொருளின் சின்னனா இருக்கும் 5 சென்டிமீட்டர். பார்வை துண்டுன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் 10 சென்டிமீட்டர். சரி, இது எவ்வளவு? தெளிவு பார்வையின் இழிவு தூரம் D.
பொருள் தூரம் எவ்வளவுன்னு சொன்னவன் 6 சென்டிமீட்டர். அடுத்தது கோண உறுப்பெருக்க வலு. இப்ப இதுக்கு என்ன காணணும்? கோண பெரிதாக்கும் வலுவை கண்டுபிடிக்கணும். என்ன சிக்கல்ண்டா, இந்த இடத்துல இவர் தந்திருக்கார் என்ன எம்சமன் பொருளின் ஏகபரிமாண உறுப்பெருக்கம், பொருளியின் ஏகபரிமாண உறுப்பெருக்கம் தர பார்வை துண்டின் ஏகபரிமாண உறுப்பெருக்கம் என காட்டுக. இல்லையா? கேள்வி அதான். நான் இப்ப என்ன யோசிச்சுட்டா, இதை டிரெக்டா பயன்படுத்தலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஏன்னா கேபிட்டல் எம்சமன் எம் நோட் இன்டு எம்ஏ நாங்க டிரெக்டா பயன்படுத்தலாம். அப்ப வலுவை கேட்ட நேரம் பயன்படுத்தலாம். ஆனா இங்க என்ன செய்தார், ப்ரூவ் பண்ண சொல்லிட்டார். இப்ப நீங்க இப்ப என்ன செய்வீங்க, அதுக்கு வருவீங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட் டயக்ராம். இப்ப உருப்பெருக்க வலு சமன் இறுதி பிம்பம் கண்ணிலமைக்கும் கோணத்திங்கள் பொருள் கண்ணிலமைக்கும் கோணம். இப்ப இங்க இருக்கு இறுதி பிம்பம், இது அல்பா டேஸ் பிம்பம், வில்லை கண் பிம்பமும் இதை கண்ணு வச்சுக்கணும் அல்பா டேஸ். பொருள் கண்ணில வைக்கிற கோணம் என்ன, நீங்கள் பொருளை கொண்டு வந்து கண்ணில வைப்பீங்க. எங்க தெளிவு பார்வை தெளிவு தூரத்துல இது அல்பா. இப்ப என்ன சொல்லுவோம், அல்பா டேஸ் அல்பா சிறியவன். அப்ப எம் சமன் tan alpha dash over tan alpha. tan alpha dash என்ன, hi over d. tan alpha h node over d. அப்ப இது hi over h node. So இதான் h node. இப்ப இடையில இருக்கிற பிம்பம் ஒன்றுக்கு எல்லாம் h1 வச்சா இப்ப என்ன சொல்லுவீங்க, hi இன் கீழ் h1 தர h1 கீழ் h0. இப்ப இந்த hi இன் கீழ் h1 தான் என்ன, பொருளின் ஒரு பெருக்கம் m நாட், சாரி பார்வை துணிட ஒரு பெருக்கம் எம்மி. hi இன் கீழ் h1 வந்து பார்வை துணிட ஐபீஸ் மேக்னிபிகேஷன். h1 கீழ் h0ன்றது இது எதுக்கு, ஒப்ஜெக்டிவ்க்கு பொருளிக்கு இது பிம்பம் இது பொருள். h1 கீழ் h0 m நாட். இதனை கேட்டது m is equal to m naught into me என்று கேட்டவா காட்டியாச்சு. பிறகு என்ன கேட்கிறார், வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை காண்க. இந்த ரெண்டு வில்லைக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கட்டாமா. இப்ப இது இந்த பிம்ப தூரத்தை v1 வைப்போம், இது இந்த பொருள் தூரத்தை u1 வைப்போம் இல்லையா. இப்ப இந்த u1ஐயும் v1ஐயும் கண்டமெண்டா வந்திருப்பேன் கணக்கு. இப்ப நான் பொருளிக்கு போடுறேன் வில்லை சூத்திரம். எத்தனாவது பார்ட், தேர்ட் பார்ட். இப்ப பொருளிக்கு போட்டீங்களா 1/v minus 1/u is equal to 1/f இல்ல. சோ இங்க பிளஸ் இங்க மைனஸ். இப்ப பிம்பத்தூரம் மைனஸ் 1/v1, பொருள் தூரம் 6 1/6, இது மைனஸ் 1/5. மைனஸ் எல்லாத்தையும் விட்டுருவோம். 1/v1 plus 1/6 equal to 1/5. அங்க 30 போமாசி 6 சை 1 அப்ப v சமன் எவ்வளவு வரும், v1 30 சென்டிமீட்டர். பேந்து பொருளுக்கு பார்வை துண்டுக்கு போடுவோம். சோ பார்வை துண்டுக்கு 1/v minus 1/u is equal to 1/f போட்டா இங்கல பிளஸ் இங்கல மைனஸ். பிம்ப தூரம் வந்து 25 1/25, பொருள் தூரம் 1/u1 minus 1/10. இது அங்க 1/25 1/u1 சமன் 1/25 minus 1/10.
So 50 போமாசி. இங்க 2 minus 5 minus 3 sorry 3 எங்கேயோ பிழைக்குது. இது இங்கால வரைக்கும் பிளஸ் ஆயிருண்டா. 2 plus 5 7 என்று வரும் இல்ல. u1 சமன் 50 by 7 அப்ப 7 point 10ல் 1 அதனால 30ன்னா 4 7.14 சென்டிமீட்டர். இப்ப வேறாக்கம் என்ன ரெண்டே கூட்டுறானே எங்களை கேட்டது வில்லைகளின் வேறாக்கம். 30 சக 7.14 37.14 ஓமல்ல. ரைட். அடுத்தது இக்கருவியின் உருப்பெருக்க வலுவை காண்க. அது m0 into me தானே. m0 என்ன உருப்பெருக்கம் v1 என்கிள் 6. இப்ப v1 30 by 6. me என்ன இது ஒரு பெருக்கம் 25 என்கிள் u1. இப்ப 25 என்கிள் u1 50 என்கிள் 7 50 by 7. அந்த 7 மேல போயிடும். அப்ப இது 5 இதுல விட்டீங்கன்னா 2 அப்ப 7 by 2 35 2 அவ்வளவு 17 அது 4th பார்ட். இப்ப 5th பார்ட் என்ன இறுதி பிம்ப உயரத்தை கணிக்க. பொருள் உயரம் 2 இப்ப இறுதி பிம்ப உயரம் அப்ப எனக்கு தெரியும் HI என்கிள் H0 என்றது HI என்கிள் H0 into H1 into H1 over H0 தானே. பிம்ப உயரம் வேணும் பொருள் 2. இது என்ன HI என்கிள் H1 என்றதானே M0 ME. ME into M0 தானே இது. இது ME இது M0 அப்பதானே 17.5 அப்ப HI என்ன 35 மில்லிமீட்டர். அடுத்தது என்ன கேட்கிறார் மேலே பகுதி B-யில் பயன்படுத்தப்பட்ட நுணுக்கு காட்டியானது முடிவிலி செப்பஞ்சைக்கு மாற்றப்படுகின்றது. என்னத பார்வை துண்டு அசைக்கிறார். இறுதி பிம்பம் உருவாவதை காட்டும் கதிர்படுத்த வேலைக திருப்பிக்கிறோம். சி பாட்டுக்கு எப்படி இது பொருளி இது பார்வை துண்டு. இப்ப இங்க பொருளை வச்சீங்களா ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது அப்படியே போகும். சமாந்தரமா போறது இப்படி குவியத்துக்குள்ளால போகும். இதுல பிம்பம் வருதா. இப்ப இறுதி பிம்பம் வரணும் முடிவிலைக்கு. அப்ப இதுக்குள்ள ஒளியியல் மையத்துக்குள்ள கதிர் போனா இப்ப இந்த கதிர் எல்லாமே சமாந்தரமா இருக்கு. இதுதான் கதிர் படம். பிறகு பார்வை துண்டு நகர்த்தப்பட வேண்டிய தூரம் இது எவ்வளவு தூரம் நகர்த்தணும் என்றா
இப்ப இது எங்க இருக்குன்னா குவியத்துல இருக்குது 10 சென்டிமீட்டர். முதல்ல எவ்வளவு தூரத்துல இருந்தது? முதல்ல இங்க இருந்தது 7.14 இருந்தது ஆரம்பத்துல. ஏன் இவர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல தானே? இவர் வந்த இடம் அதேதான். இப்ப இது 7.14 இருந்தது, இப்ப 10 இருக்குது. இப்ப நகர்த்தின தூரம் எவ்வளவு? பார்வை துண்டை நகர்த்திய தூரம் எவ்வளவு? 10 மைனஸ் 7.14 எவ்வளவு? 2.86 சென்டிமீட்டர். சரியில்ல? இப்ப கோண பெரிதாக்கும் வலுவை காணட்டாமா. ரெண்டு பேரும் அல்பா டேஸ் அல்பா, அல்பா டேஸ் அல்பா சிறியது தானே. சமன் tan அல்பா டேஸ் tan அல்பா. ஏன் இதுக்கு எங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் சமன்பாடு இல்ல. எம் நோட் இம்மி ஸ்டாண்டர்டா இருக்கு. இது என்ன? அல்பா டேஸ் இறுதி பிம்ப முடியல தானே பொது இது. அப்ப H1 இன் கீழ் எஃப் நோ எஃப் எஃப் தானே. tan அல்பா என்ன? அது நீங்கள் கண்ணுல கொண்டு வச்சுப்பீங்க. டி தூரத்துல கொண்டு வச்சா H நோட் ஓவர் டி tan அல்பா. இப்ப இங்க H1 over H naught into D over F. H1 over H naught என்றது என்ன? இது M naught. இப்ப M naught தான் தெரியுமே. 6 30 5 30 6 M naught. D வந்து 25, F வந்துட்டு. இப்ப என்ன வரும்? 5 125 10 125 10 என்ன 12 கோண பெரிதாக்கும் வலு 12. ஓகே இல்ல?